ஐயா சிவாய நமயா. சிவானமையா. சொல்லுங்க. இல்ல, எப்ப பார்த்தாலும் பிராமணர்களுக்கு சும்படிக்கிறீங்களே, என்னதான் உங்க பிரச்சனை? என்னது நான் பிராமணர்கள் சும்படிக்கணும்? ம் யார் யா சொன்னது? இது என்ன வர வர கேள்வியெல்லாம் ரொம்ப தவறா போகுது. ஏன் நீங்க சொல்லலையோ? இல்ல, நான் பொதுவா சொன்னேன். நீங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்கி பேசுறீங்களே, அதெல்லாம் தப்பு, அதை செய்யாதீங்கப்பா, பாவத்தை சம்பாதிக்காதீங்கப்பான்னு தான் நான் சொன்னேன். நான் ஒன்றும் பிராமணர்களுக்கு இதுன்னு நான் எல்லாம் பொதுவா தானே நான் பேசுறேன். நானே எங்க அப்பா எல்லாத்துக்கும் பொதுவானவர். எங்க அப்பனுக்கு ஜாதி கிடையாது. அறிந்து பல ஜாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பெருந்திமிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பாருன்னு சொன்னா எங்க அப்பா நாராயண ஏக பரம்பொருள் சொன்னாரு. யார் சொன்னா? ஏக பரம்பொருள். அப்போ அவரே சொல்லியிருக்காரு, அறிந்து பல ஜாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் பெருந்திமிக வாழாமல் பெரியோராய் வாழ்ந்திருப்பாருங்காரு. எப்பா எல்லா பிள்ளைகளும் அன்பு ஒன்றுங்களை ஐக்கியமாவுங்கன்னாரு. அததான் சொன்னாரு. சான்றோர் முதல் அன்றைக்கு எப்படி இருந்தாங்களாம் அந்த மன்னர் ஆட்சியில மக்கள், சான்றோர் முதலாய் சகல ஜாதியினரும் உண்டான ஜாதி ஓர் இனம் போல் தங்கள் தங்கள் நிலைமை தப்பி மிக போகாமல் திங்கள் மும்மாறி சிறந்தோங்கியே பொழிய செல்வம் பெருக சிவ நிலைமை மாறாமல் அலுவல் தினம் செய்து அன்புற்று இருந்தனராம். என்னது? அலுவல் தினம் செய்து அன்புற்று இருந்தனராம். தான் பெரிதென்று தப்பு மிக செய்யாமல் வான் பெரிதென்று மகிழ்ந்திருந்தாராமன்னு எங்க அப்பா ஏக பரம்பொருள் நாராயண பரம்பொருள் சொல்றாரு. திருப்பதியில இருக்காரு அந்த பெருமாள் சொல்றாரு. அப்போ எப்படி நான் ஒருத்தர் ஒரு தலைபட்சமா பேசுவேன்? அது தவறு. அது உங்களுடைய கருத்து தவறு. நான் என்ன சொல்றேன்னா, எல்லா மக்களுமே அன்புக்குள்ள ஐக்கியமாகணும்னு தான் என்னுடைய கருத்து. நீங்க ஆவுன்னா பிராமணரை மட்டும் தாக்கி பேசிட்டே இருக்கீங்க. அது எப்படி ஏற்க முடியும்? அவர்களும் மனிதர்கள் தானே. நீங்களும் 10 மாதம் தான், அவர்களும் 10 மாதம் தானே. அப்போ நான் என்ன சொல்றேன், அன்றைக்கு திங்கள் மும்மாறி மாதம் மும்மாறி மழை பெஞ்சுதான். எதனால? அனைத்து ஜாதி மக்களும் ஒரு தாய் பிள்ளை போல அன்புற்று இருந்தனராம். சான்றோர் முதலாய் சகல ஜாதியினரும். புரியுதா உங்களுக்கு? இதுல எங்க ஏற்றத்தாழ்வு வந்துச்சு? ஏற்றத்தாழ்வே கிடையாது. அப்படிதான் இருந்தது. சாதி 18 தான் பிரித்தான் நீசன்கிறாரு எங்க அப்பா ஏக பரம்பொருள். இறைவன் பிரிக்கல, பாவிகள் பிரித்தாலும் சூழ்ச்சியில வஞ்சகர்கள் செய்த வேலைன்னாரு சாமி. அதனால நீங்க பிராமணர்கள் திட்டுறீங்களா? பிராமணர்கள் எங்க அப்பா ஏக பரம்பொருள் சொல்றான். அதாவது பிராமணன் நீங்க ஒரு தப்பு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடினா பிராமணனுக்கு 100 சவுக்கடி. ஏன்னா அவன் வேதம் படிச்சவன். புரியுதா உங்களுக்கு? நீங்க என்னமோ பிராமணர்கள் இறைவன் முற்றுவார் நினைக்கிறீங்க. அது சாமி சொல்றாரு, பக்தி இல்லா வேத பிராமணரை பயம் காட்ட நான் வருவேன், நல்ல பாம்பு விஷம் போல நடத்துவேனடா மகனே. என்ன சொல்றாரு? பக்தி இல்லா வேத பிராமணரை பயம் காட்ட நான் வருவேன். எப்படி நடத்துவாரா? நீ வேத முறைப்படி நீ தவறி நடந்தால் நல்ல பாம்பு விஷம் போல நடத்துவேனடா மகனே. அந்த வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனே, ஆராருக்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கலியுகத்தை. எங்க அப்பன் சொல்றான், ஏக பரம்பொருள் நாராயணன் சொல்றான், மகனே பக்தி இல்லா வேத பிராமணரை நான் பயம் காட்ட. அவங்களை எப்படி நடத்துவாரா? நீ வேத முறைப்படி 6 நல்லாறு சாஸ்திரம் 4 வேதம் 32 அறம் 96 தத்துவத்தை ஒரு பிராமணன் தவறி நடந்தால் அவனுக்கு நல்ல பாம்பு விஷம். ஒருத்தர பாம்பு கடிச்சுட்டா எப்படி துடிப்பான், உடம்பு எப்படி துடிக்கும் ரணம், அது போல அவர்கள் வேத முறைப்படி தவறி நடந்தால் அவர்களை நான் தண்டிப்பேங்கிறாரு. அப்புறம் ஏன் கடவுள் புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க உங்களுக்கு தர்மசாஸ்திரம் தெரியாது. நீங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு மன்னிப்பு உண்டுங்கிறார். மன்னிப்பு அதுக்காக உங்களுக்கும் ஒரு அளவுதான் மன்னிப்பு உண்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு சவுக்கடினா பிராமணர்களுக்கு 100 சவுக்கடிங்க. யாரு சொல்றாரு? ஏக பரம்பொருள் ஈரன் எம்பெருமான் நாராயணன் சொல்றார். பிராமணர்கள் வணங்கக்கூடிய நாராயணமூர்த்தி சொல்றார். அப்ப நீங்க என்ன பிராமணர்களுக்கு நான் சொம்படிக்கிறீங்க? பிராமணர்கள் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பிராமணர்கள் ஒரு நியமனத்தின்படி வாழ்றாங்க. அவங்க கறி சாப்பிடறது இல்ல. அவங்க ஐயா கேக்குதா? அப்படியான்னு கேட்டேன். ஆமா, நீங்க தவறி நடந்தால் தண்டனை உண்டு. நீங்க அதுக்காக நான் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். நீ தவறி நடந்தால் அதான் சொல்றாருல சாமி சொல்றாரு, நீங்கள் என்ன குற்றம் நிலையிலா செய்தாலும் தாங்கி பொறுப்பேன் தருவேன் நான் நல்ல புத்திக்கிறேன் அப்பன்னு சொல்றான். மகனே நீங்க தப்பி நடந்தால் நான் என் பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன். அதான் சொல்றாருல, தாய் தமர்கள் என்றும் தன்களை என்றும் பார்ப்பதில்லை, என் பிள்ளைன்னு பார்க்க மாட்டேன். வாய் உரமாய் பேசும் வம்பர் என்றும் பார்ப்பதில்லை. அன்பாய் வந்தாலும் அழைச்சல் செய்து ஏத்துக்குவேன். ஆனா வம்பான மாற்றானை நான் வளர்த்தே அறுத்துருவேங்கிறாரு சாமி. புரியுதா உங்களுக்கு? தாய் தமர்கள் என்றும் தன் கிளைன்னு என் பிள்ளை.
ம் வாய் உரமாய் பேசும் வம்பர், யாரு கடவுளை திட்டுறவன் அவன்லாம் பார்க்க முடியும். எனக்கு எல்லாரும் பொதுதாங்கிறாரு. இதுல பிராமணங்கிறது வந்தாரு. சொல்லுங்க சொல்லுங்க பரம்பொருளே. இல்ல இதுல நிறைய வந்து இதுல வேற நான் வந்து பிராமணர்கள் சும்படிக்கணும் ஏதோ சொல்றீங்க. நான் நல்லா நீ என் பதிவு முழுவா கேட்க, நான் என்ன சொல்ல பொதுவா தான் பேசுறேன். பிராமணர்கள் நல்லவர்கள். நல்லவன் சொன்னா உங்களுக்கு ஏன் எரியுது? ம் எந்த உயிருக்கும் கெடுதல் பண்றது இல்ல. ம் நம்மள மாதிரியா ஊடுறது பறக்கிறது தாவுறது எல்லாத்தையும் புடிச்சு அடிச்சு அடிச்சு உரல்ல போட்டு இடிச்சு சாறு எடுத்து குடிக்கிறதுக்கு ம் அவன் வள்ளுவர் சொல்றதை கடைபிடிக்கிறான். அறவினை யாதனில் கொல்லாமை குரல் பிறவினை எல்லாம் தருன்னு வள்ளுவரே சொல்றாரு, தெய்வ புலவரே. ஏன்னா எந்த ஒரு உயிரையும் கொல்லாமையே அறச்செயலாக நான் சொல்ல, வள்ளுவர் சொல்றாரு. எந்த உயிரையும் கொல்லாத, கொள்ளுதலோ பிற எல்லா பாவ செயல்களையும் செய்ய வழிவகுங்கிறாரு வள்ளுவர். ம் நீங்க அதை பின்பற்றுவீங்களா? ஆனா ஆகுன்னா வள்ளுவரை பேசுவீங்க. விடுங்க, இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும். ம் அதனால நீங்க பிராமணர்களுக்கு வந்து கடவுள் வந்து உச்சாணி கொம்புல தூக்கி வைக்கல. புரியுதா உங்களுக்கு? ம் அதான் சாமி சொன்னாரு. என்ன சொல்றாரு? பிராமண வேஷம் போட பக்தன்மாரே நீங்கள் உண்டு, பொன்னாலே சாளுவையும் தங்கத்தாலே பூணூலும் கடுக்கண் திருகாணியுண்டு, கலியுகத்தில் வேலை இல்லை, பின்குடுமி அணிந்தவர்கள் பூமியில் இருக்க மாட்டார். பஞ்சவரே நீங்களும் தான் பாவங்கள் செய்யாதிருங்கோ, வந்திருந்து வெகு நாளாய் வேண்டும் புத்தி சொன்னேன் நான், ஒன்றும் அறியாமலே விழுகிறானே தீயதிலே. நரகத்துல எப்படி போறானா? நான் எவ்வளவோ அவதாரம் எடுத்து புத்தி சொன்ன பிள்ளைகளே, நான் என் சொல்லுபடி ஒருத்தர் நடக்க மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் அறியாமலே விழுகிறானே. உங்க ஆத்மா எங்க போகுது? இறப்புக்கு அப்புறம் தீ நரகத்துல விழுதுங்கிறாரு. அப்போ எங்க அப்பன் சொல்ல கேட்கணும். அதான் எங்க அப்பன் சொன்னா, வச்சுகந்து பார்ப்பீரால் வழி தெரியும் இவ்வேட்டில், என்னமோ என்று எண்ணம் வைத்து கேட்பீரால் அன்ன முதலத்து ஆக்கினைக்குள்ளாவார், நல்லவர் நல்லாவார் நானூரைக்கு கேள் அம்மானையினர். நல்லவன் நல்லாவான் வச்சு உகந்து பார். என்னுடைய திருடி, என்னுடைய பகவத்கீதையாகட்டும் அருள் ஆகமாகட்டும், என்னுடைய நான் எத்தனையோ ஆகமங்கள் கொடுத்திருக்கிறேன். என்னுடைய வேதங்கள் பகவத்கீதையாகட்டும் எவ்வளவோ ஆகமங்கள் இருக்கு. நீ எல்லாத்தையும் உகந்து பார், அதனுடைய கருத்துக்களை ஆராய்ந்து பார். அதன்படி நீ நடந்தால் உனக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும். என்னமோ என்று என்ன வைத்து கேட்கிறாள். நீ இது சும்மா எவனோ எழுதிட்டு புத்தகம், எவனோ உளறிட்டு போயிட்டான்னு சொல்லி சொன்னா நீ குடிக்க கஞ்சி இல்லாம போய் நரகத்துல விழுந்து நாசமா போவாங்கிறாரு. நான் சொல்லல, ஏக பரம்பொருள் இறைவன் சொல்றான். எப்படி? அததான் சொன்னா, வாசித்தோர் கேட்டோர் உற்றோர் மனதினில் உணர்ந்து கற்றோர், ஆசித்தன் பதமே கண்டு அவ்வழி முறையே நின்றோர், கோசித்தன் பதமே கண்டு கோமலை புவியின் வாழ்வும் தேசத்தின் செல்வத்தோடும் சிறப்புடன் இருந்து வாழ்வினர். திருவாசகத்தை நீ காதுல கேளு. உனக்கு படிக்க நேரம் இல்லையா? விட்டுறடா, காதுல கேள்றா, அவன் பாவம் தொலைஞ்சு உனக்கு எல்லாம் கிடைக்கும். அதான் சொன்னாரு, மாட்டேன், வாசிக்க கூட சேரவும் மாட்டேன், வாசிச்ச விட்டு தெரிஞ்சுக்கவும் மாட்டேன். புத்தம் பொதுவா தான் தான் அறிவாளிக்கு ஒரு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இல்லாத நியாயம்லாம் பேசுவேன். சரி, அதுவும் கடவுளோட படைப்பு தான், இறைவன் தான். இது இங்க ஒரு மாயைங்க இந்த உலகத்துல. எவனையும் நல்லவனும் சொல்லக்கூடாது, கெட்டவனும் சொல்லக்கூடாது, நடுநிலையா இருந்து தான் கீதையில சொல்றாரு. ஏன்னா முக்குணங்கள் இருக்குது, ரஜஸ் தமஸ் சாபி புய சத்துவம் பவதி பாரதாங்காரு. ஒரு எல்லா மனிதர்களும் 3 குணங்கள் இருக்குது. சாத்வீக குணம் வரும்பொழுது ஒரு மனிதன் நல்லவனா வாழ்றான், நல்லவனா இருக்கிறான். அதே மனிதனுக்குள்ள ரஜோ குணம் வரும்போது ராட்சசனா மாறிறான், உலகியல் பற்றில வீழ்ந்துடுறான், பேராசை வந்துடும், உலகியல் இச்சை வந்துடும். அதே தமோ குணம் வரும்பொழுது தீய எண்ணங்கள் அவனுக்குள்ள குடிக்கொண்டுரும். துஷ்டன் தமோ குணம் உடையவன் அவன் என்ன பண்றான்? கொலை பண்றது, கொள்ளை அடிக்கிறது, பிறன்மணி நேசிக்கிறது, பாவ செயல இறங்கிடுவான் அப்படிங்கிறாரு. இந்த முக்குணங்களுடைய மாயைங்கிறார் பகவான். இந்த முக்குணங்கள் எல்லாருக்குள்ளயும் இருக்கு. பிராமணனுக்குள்ளயும் இருக்கு, எனக்குள்ளயும் இருக்கு, உங்களுக்குள்ளயும் இருக்கு. பிராமணனுக்குள்ளயும் இருக்கு. நாடாரு, நான் பிராமணன் கிடையாது, நான் நாடாரு, எனக்குள்ளயும் இருக்குது. பிராமணனுக்குள்ளயும் இருக்கு இந்த குணம், எல்லாருக்குள்ளயும் இருக்குதுங்க. அடக்கி வாழணும்ல. அடக்கி எப்படி வாழ முடியும்? அதான் சொல்றாரு. இந்த ஒவ்வொரு குணத்தையும் உதச்சி மிதிச்சு ஒவ்வொரு குணம் மேலவங்கிறாரு. இப்ப நீங்க கோயில போய் தீபாரம் காட்டிட்டு பஜனை பாடிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ள என்ன இருக்கும்? சாத்திய குணம் இருக்கும். வீட்டுக்கு வந்த உடனே நீங்க புசிக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது ரஜோ குணம் வந்துடும், வேற உலகில் பற்று வந்துடும், வேற துர்இச்சைகள் வரும் பொழுது தமோ குணம் வந்துடும், காம வேட்கை இந்த மாதிரி எண்ணங்கள் உள்ள வருங்கிறாரு பகவான் சொல்றாரு. ஆஞ்சல இந்த 3 குணங்களையும் எந்த மனிதனையும் அடக்கி ஆள முடியாதுங்கிறாரு. நீங்க 24 மணி நேரம் ஒரு மனிதன் சாத்திய குணத்துல இருக்க முடியாது. பிறப்புல இருந்தே ஒருத்தன் 20 சாகுற வரைக்கும் சாத்திய குணத்துல இருக்க முடியுமா? அப்படி இருக்குன்னா நீங்க வந்து யாரா இருக்கும்? இந்த உலகில வந்து சோறு சாப்பிடாம இந்த காலத்துல முனிவர்கள் தவறு பாருங்க, அந்த வெறும் காற்றை மட்டும் சுவாசிச்சுட்டு அப்படி இருக்கிற ஒரு நாள்தான் முடியும், வேற எவனாலும் முடியாதுன்றாரு. முக்குணங்கள் சாமியே சொல்றாரு, முக்குணங்கள் என்னுடைய மாயை, அதை கடந்ததாக
எந்த பிராணியும் நில உலகிலோ ஆகாயத்திலோ வானவர்களிலோ தேவர்களிலோ ஒருவனும் இல்லைன்ட்டாரு. எவனுமே இல்ல. அப்ப நீங்க என்ன தீகாக்காரன் குறை சொல்லி என்ன ஆக போகுது? யாரையுமே குறை சொல்லணும்னு அவசியம் இல்லைங்கிற. ஆனா தீகாக்காரன் பிராமணனை குறை சொல்லக்கூடாது. செஞ்சா அவனுக்கு கர்மா விளைஞ்சிரும். பிராமணன் தீகாக்காரன் சொன்னா அவனுக்கு கர்மா விளையும். இங்க பாருங்க, இங்க வேற ஒண்ணும் இல்ல. கர்மா என்ன? நீங்க என்ன கன்னத்துல ஓங்கி ஒரு அறை வெட்டீங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு 4 பேர் ரெடியா இருப்பான் உங்க கன்னத்துல இருக்கு. அதான் கர்மா. நீங்க இன்னைக்கு என்ன அரைஞ்சிருவீங்க? ஒரு 4 நாள் கழிச்சோ, ஏன் ஒரு 40 வருஷம் கழிச்சோ, ஏன் மறு பிறவில கூட நீங்க அந்த அறையை வாங்க வேண்டியிருக்கும் செவில்ல. இதான் கர்மா. கர்மான்னு அதுதான். நீங்க என்ன ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அதுக்கு சட்டப் பண்ணல, நான் திருப்பி பதில் பேசினா கர்மா கிடையாது. நீங்க என்ன அடிக்கிறீங்க, நான் வாங்கிட்டு என்ன திட்டுறீங்க, நான் வாங்கிட்டு ஒதுங்கிட்டேன்னு வைங்க, பரம்பொருள் எல்லாம் பாத்துருக்கீங்க. எங்க அப்பன் சொல்றான் நாராயணன் என்ன சொல்றான், அடிப்பார் அடிக்க வந்தால் அடியை சகித்திடுங்கோ, வம்பு வசைகள் கூறி வைதாலும் கேட்டிடுங்கோ, அவனவன் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவினடா. எப்படி சொல்றாரு? ஒருத்தவனை செருப்பால் அடிச்சவன வாங்கிக்கவன திருப்பி அடிக்காதங்காரு. ஒருத்தவனை பச்சையா கட்டாரத்துல வசை மொழிந்தாலும் திட்டுனாலும் நீ கேட்டுக்கங்கிறாரு, திருப்பி அவனை திட்டாதங்கிறாரு. எல்லாம் நான் அவனுக்கு குற்றம் கேட்பேன், நியாயம் நான் கேட்பேங்காரு. நான் எதிர்வினை ஆற்றினா இறைவன் கேட்க மாட்டான். அதனாலதான் பிராமணர்கள் என்ன பண்றாங்க, நீங்க பிராமணர்களை எப்படி கழுவுன்னு கழுவி ஊத்துனாலும், எப்படி திட்டுனீங்கனாலும் பிராமணர்கள் என் அப்பா நீ இறைவன் பாத்துக்கோன்னு ஒதுக்கி போறானா. அதனால அது இறைவன் கேட்பான். கர்மா விளைஞ்சிரும். கர்மாவில ஒருத்தனும் தப்ப முடியாதுங்க. கர்மா 7 பிறவிலையும் தொடரும். 7 பிறவி இல்ல, 7 யுகம் கிடந்தாலும் கர்மா தொடரும். பிறப்புல உடல் எடுத்து அனுபவிச்சுதான் நீங்க ஆகணும். அதனாலதான் கர்மாவை தியாகம் பண்ணாதான் முக்தி அடைய முடியும். அதான் சாமி சொன்னாரு, கர்மத்தின் பயனை தியாகம் செய்யாத மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் 2ம் கலந்துமான பயன்கள் இறந்த பிறகு கட்டாயம் கிடைக்குதுங்கிறாரு. எவனுமே தப்ப முடியாதுங்க. கர்மபுல நீங்க தியாகம் பண்ணுவீங்க, நீங்க ஜீவன் முக்திக்கு போக முடியாது. அததான் எங்க அப்பா நாராயணன் சொன்னா, செடி களைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், பழிபாவும் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்திலே. செடி களைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன். எங்க அப்பா யாரை ஏத்துக்கிறான்? யாருக்கு முக்தி கொடுக்குறேங்கிறான்? தெளிந்த முயல், நல்ல ஆத்மாக்களை, நல்ல மனிதர்களை, சாதுக்களுக்கு மட்டும் தான் ஜீவன் முக்தி. அவன் தான் பிறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுபட்டு துன்பத்திலிருந்து விடுபட்டு போக முடியும். இல்லைன்னு வைங்க, என்ன மாதிரி உங்களே மாதிரி பிறந்து நம்ம சாக வேண்டியதான். பிறகு தொடர்ந்துட்டு தான் இருக்கும். செடிகளை விட தெளிந்த முயல் பிடிக்கிறான், நல்ல ஆத்மாவுக்கு முக்தி கொடுக்குறான். அதனாலதான் நீங்க கசாப்பு கடைகளோட வேலை செய்யுங்க. என் பக்தன் நல்லவன்காரு பகவான். நீங்க அவனை நினைச்சுக்கோங்க, இதயத்துல மனசுல அவனை எப்போவும் நினைச்சிட்டு இருங்க, போதும், வேற ஒண்ணும் தேவையில்லை. அதான் சொன்னார்ல, செடிகளை தொட்டு தெளிந்த முயல், நல்ல ஆத்மான்னு அறுவடை பண்றேன், கொண்டு போறேங்காரு வைகுண்ட வாழ்வுக்கு. அதான் சாமி சொன்னாரு, பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வோருக்கு நோக்கிய கருணை கொண்டாம் நோயிலாது இருந்து வாழ்வீர், தாக்கிய வாசகத்தின் தன்மை நம்போருக்கு வாக்கிய வைகுண்ட வீடு வாழ்வர் தானே. ஜோதிமயமான இந்த உடம்பு, இந்த உள்ளிருக்கிற ஆத்மா ஒளிமயமான தேஜஸ், அதுக்கு இறப்பு பிறப்பு மூப்பு கிடையாது. அது வைகுண்ட லோகத்துக்கு போகணும். அங்க போனாதான் பிறப்புங்கிற சக்கரத்துல இருந்து விடுபட்டு நோயிலாது இருந்து நீங்க வாழ முடியும். இந்த பூமியில வந்துகிட்டு குத்துதே குடையுதேன்னா நம்ம கர்மாவை அனுபவிக்க தான் நான் வந்திருக்கேன். இப்ப எனக்கு நான்லாம் என் பிறந்ததுல இருந்து 1008 ஒருக்கா கிணத்துக்குள்ள வந்து கை முறிஞ்சு போச்சு. மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன், நொங்கு வெட்டுறேன்னு சொல்லி ஒரு விரலை சுண்டா வெட்டிட்டேன். மாட்டுக்கு நான் இதனையும் என்ன பாவம் செஞ்சேன்? ஒரு வாயிலா ஜீவன் பசுமாட்டு பட்டினியா கிடைக்கும்னு சொல்லி நொங்கு கூந்தல சீவி வெட்டி போடுவோம்னு சொல்லி அரவழைச்சு கட்டையில வச்சு வெட்டிட்டு இருந்தேன். ஒரு விரல துண்டா போயிடுச்சு. என்ன பண்ண சொல்றீங்க? இதெல்லாம் நான் செஞ்ச பாவம். நம்ம நல்லதே செய்ய போனாலும் பாவம் கர்மா, நம்ம முன் கர்மா இருந்துச்சுன்னா நான் இதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன் விதி? என்ன செய்ய சொல்றீங்க? அதனாலங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. கர்மா தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். இங்க எவனும் நல்லவனும் கிடையாது, எவனும் கெட்டவனும் கிடையாது. நான் நடுநிலையா இருக்கதான் விரும்புறேன். நான் யாருக்குமே சொம்படிக்கல, புரிஞ்சுக்கோங்க. நான் தேடுறது எங்க அப்பன் பரம்பொருளை தான் நான் தேடிட்டு இருக்கேன். என்ன பூமிக்கு வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் கூத்து எப்ப என்ன எடுக்கிறானோ நான் முக்திக்கு போனோன்னு தான் அதான் எங்க அப்பன் சொன்னான், என் பேரில் அன்பு கொண்ட பக்தன் உயிரை எமன் பிடியான், வட்டமாம் கருடனிட்டு வருவேன் நான் வைகுண்டம், தங்க திருத்தேர் கொண்டு என் மகன் என் பிள்ளைகளை நான் தங்க திருத்தேர்ல எமன் உங்களுக்கு தொடமாட்டான்டா. நான் கருடவானத்துல இருந்து தங்கத்தேரை கொண்டு நான் அழைச்சிட்டு போகிறேன். இறப்புக்கு அப்புறம் நம்ம ஆத்மாவை எப்படி போறோம் நம்மளா நீங்களா? நீங்க எங்க அப்பனை தேடுனீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தேர்ல கருடவானத்துல கூட்டு போவான். உங்களுக்கு எது வேணும்? எமன் பிடிச்சிட்டு போனான்னு வைங்களா, அடி நொறுக்கிடுவான். நொறுக்கு நரகம் மீளா நரகம். தப்ப முடியுமா? பல ஆக்கினை இருக்குதுங்க. அதான் சாமி சொன்னாரு, ஒரு அன்ன ஊஞ்சல் போட்டி இருக்கு அந்த பயல்களுக்கு, கழுகடையும் காட்டுக்குள்ளே காட்டித்தானே நான் சுவாமி, அவன் இட்டதெல்லாம் சட்டமன்றி இருக்கிறான் என் மகனே, அவன் பெட்டகமும் பொன்பணமும் பறிப்பேனடா நான் சுவாமினாரு. உம்பளமும் சம்பளமும் ஒரு காசு நமக்கு வேண்டாம், இனி கொடுத்தவரும் பறிப்பேனடா குடல் தோண்டி நான் சுவாமியாரு. இரணிய குடலை தோன்றாரா?
ம் அந்த நாராயண பரம்பொருள் சொல்றேன்டா. இன்னைக்கு கலியுகத்துல இவனுக்கெல்லாம் இட்டது நான் வச்சதான் சட்டம் திட்டம்னு சொல்லிட்டு இருக்கான். கொள்ளையடிச்சு ஊரடிச்சு உலையில போட்டு வச்சிருக்கான். இவர்கள் பெட்டகமும் பொன்மடமும் பறித்திருவேங்கிறாரு. மோடி மாதிரி ஒரு ஆள் அனுப்பி 2000 கோடி செல்லாதுன்னு அறிவிச்சாரா? பேப்பரா போயிட்டா? ம் அதுக்கு முன்னாடி நோட்டெல்லாம் காகிதமாக்குனாரா? ம் இன்னும் புதுசு புதுசா வரும். அதெல்லாம் பறிச்சிருவாரு. சாமி விட மாட்டாரு. ம் அதனாலங்க தர்மம் யுகாதி யுகம் ஆனாலும் தர்மம் மட்டும் தான் அழகாது. சாமி சொன்னாரு, தரணி எது அழிந்தாலும் சத்தியம் அழியாதப்பா, சிவகாண்ட தீர்ப்பெழுதி தெரிவித்தேன் என் மகனை. ஈசன் ருத்ரதாண்டவத்தில் சொல்றாரு, இந்த ம் உலகமே அழிஞ்சாலும் தரணி எதுல இருந்தா சத்தியம் அழியாதுடாங்கிறாரு. ம் தப்பிக்க முடியுமா? அதனால இங்க பூமியில யாருமே நல்லவனாவும் வாழ முடியாது. இது கலியுகம். நீங்களே உண்மையா இருக்கனாலும் களியா இருக்கணும்னாதான் சாமி சொன்னாரு, மெய் பேச வேணும் என்று மேவி மிக இருந்தாலும் பொய் பேச புத்தி பொழி போடுவானாரு. ஏன்டா நீ உண்மையா இருக்க நினைப்ப, ஆனா அந்த களி இருக்க விட மாட்டானாரு. அதுக்காக இங்க எவனும் நல்லவனும் சொல்லாதீங்க, எவனையும் கெட்டவனும் சொல்லாதீங்க. நடுநிலையா கடந்து போயிருங்க. இங்க எவனுமே ராமனும் கிடையாது, ம் ஹரிச்சந்திரனும் கிடையாதுன்னு தான் என்னுடைய கருத்து. நானும் ராமனும் கிடையாது, ஹரிச்சந்திரனும் கிடையாது. பிறரை குறை கூறுவதற்கு நான் ஒன்னும் ராமனும் இல்ல, ஹரிச்சந்திரனும் இல்ல. ம் அவ்வளவுதான். சரிங்களா? வேற என்னய்யா? இதனால நான் பிராமணர்களை சொம்படிக்கிறதா நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நினைச்சுக்கோங்க, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் எங்க அப்பையும் சொன்னேன். ம் பிராமணர் சுகத்துடன் வாழ்வாருங்கிறார். அதாவது பக்தி வேத பிராமணர்கள், உண்மையா வேதத்தின்படி வாழக்கூடிய பிராமணர்கள் சுகத்துடன் வாழ்வார்கள் எங்க அப்பையும் பரம்பரை சொல்லியிருக்கான். கலியுகத்துல அதான் சொன்னா, நல்ல நினைவோருக்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாது வராது, புவி மீதில் வாழ்ந்திருப்பாருங்க. நல்ல நினைவோடு இருக்கவனுக்கு, நீ நல்ல இனத்துடன் இருந்தேன்னா உனக்கு பொல்லாங்கு வராது. என்ன மயிலே கத்து முருகன் சொல்றாரு பாருங்க. ஆமாங்கிறாரு. சரி, ஆமாய்யா. அதனால பொல்லாங்கு பண்றவனுக்கு நான் அனுமனை ஏவுவேங்கிற. அதான் சொல்றாரு, நாட்டில் ஒரு அனுமன் நல்லவனை நானே எச்சி கோட்டி செய்கின்ற பெண் கோமகன் என்னுடைய தூது அவனுமே வருவான். அவன் மறைபொருளா இருந்து ஆணவம் அகங்காரம் பண்றவன் அடிப்பாங்காரு. பெருமாள் சொல்றாருங்க, நான் சொல்லல, பெருமாள் சொல்ற மறைபொருளாக இருந்து இறை தண்டனை அவர்களுக்கு கிடைக்குங்கிறாரு. சரியா? சரிங்க, நல்லது. நமச்சிவாய. அதனால இப்ப புரியுதாங்க ஐயா, நான் யாருக்குமே சொம்படிக்கலையா.